7ஆம் வகுப்பு பாடப்பகுதியிலுள்ள அனைத்து வினாவிடைகள். நெறி என்னும் சொல்லின் பொருள் வழி. குறளாகும் என்னும் சொல்லைப் பிரித்து எழுதக் கிடைப்பது குறள் கூட்டல் ஆகும். வான் கூட்டல் ஒளி என்பதனைச் சேர்த்தெழுதக் கிடைக்கும் சொல் வானொலி. நயம் அறிக. தமிழ். எங்கள் தமிழ்ப் பாடலில் முதல் எழுத்து ஒன்றுபோல் வரும் மோனைச் சொற்களை எடுத்து எழுதுக. அருள் நெறி அதுவே கொள்ளா எல்லாக் கொள்கை என்றும். எங்கள் தமிழ்ப் பாடலில் இரண்டாம் எழுத்து ஒன்றுபோல் வரும் எதுகைச் சொற்களை எடுத்து எழுதுக. அருள் கொள்ளா அன்பும் பொருள் எல்லா இன்பம். எங்கள் தமிழ்ப் பாடலில் இறுதி எழுத்து ஒன்றுபோல் வரும் இயைபுச் சொற்களை எடுத்து எழுதுக. தரலாகும் புகழாது ஊக்கிவிடும் குறளாகும். இகழாது புகழாது இகழாது ஊக்கிவிடும் போக்கிவிடும். பின்வரும் நாமக்கல் கவிஞர் பாடலைப் படித்துச் சுவைக்க. கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தமின்றி வருகுது சத்தியத்தின் நித்தியத்தை நம்பு யாரும் சேர்வீர். கண்டதில்லை கேட்டதில்லை சண்டை இந்த மாதிரி பண்டு செய்த புண்ணியத்தான் பலித்ததேம் பார்த்திட. நூல்வெளி. பகுத்தறிவுக் கவிராயர் என்று புகழப்படுபவர் உடுமலை நாராயணகவி. இவர் தமிழ்த் திரைப்படப் பாடலாசிரியராகவும் நாடக எழுத்தாளராகவும் புகழ் பெற்றவர். தமது பாடல்கள் மூலம் பகுத்தறிவுக் கருத்துக்களைப் பரப்பியவர். நாட்டுப்புற இசையின் எளிமையைக் கையாண்டு கவிதை எழுதியவர். இவரது பாடல் ஒன்று இங்குத் தரப்பட்டுள்ளது. பகைவரை வெற்றி கொண்டவரைப் பாடும் இலக்கியம் பரணி. வானில் கூட்டம் திரண்டால் மழை பொழியும் முகில். இரண்டல்ல என்னும் சொல்லைப் பிரித்து எழுதக் கிடைப்பது இரண்டு கூட்டல் அல்ல. தமிழுக்குக் கொடை தந்த வள்ளல்கள் பற்றிய செய்தியைத் திரட்டுக. தமிழ் இலக்கியங்கள் தோன்ற உதவிய வள்ளல்கள் தமிழுக்குக் கொடை தந்த வள்ளல்கள் எனலாம். அதியமான் ஔவைக்கு உதவியவன். யானைக்கற்றை மாந்தரஞ் சேறல் இரும்பொறை ஐங்குறுநூறு தொகுப்பித்தவன். பூரிக்கோ நற்றொகையைத் தொகுப்பித்தவன். பன்னாடு தந்த மாறன் வழுதி நற்றிணையைத் தொகுப்பித்தவன். பாண்டியன் உக்கிரப் பெருவழுதி அகநானூறு தொகுப்பித்தவன். சடையப்ப வள்ளல் கம்பராமாயணம் எழுத உதவியவர். சீதகாதி அபுல்காசிம் சீறாப்புராணம் எழுத உதவியவர். சந்திரன் சுவர்க்கி நலவெண்பா எழுத உதவியவர். தமிழில் உள்ள பல்வேறு இலக்கிய வடிவங்களின் பெயர்களைப் பட்டியலிடுக. கீழ்க்கணக்கு மேல்கணக்கு அற இலக்கியம் பெருங்காப்பியம் சிறுகாப்பியம் சிறுகதை மரபுக் கவிதை புதுக்கவிதை புதினம் நாட்டுப்புற இலக்கியம். மொழியின் முதல் நிலை பேசுதல் ஆகியனவாம். கேட்டல். ஒலியின் வரி வடிவம் ஆகும். எழுத்து. தமிழின் கிளை மொழிகளில் ஒன்று தெலுங்கு. உங்கள் வீட்டில் பயன்படுத்தும் பேச்சு வழக்குத் தொடர்களுக்கு இணையான எழுத்து வழக்குத் தொடர்களை எழுதி வருக. பேச்சுமொழி. அம்மா பசிக்குது எனக்கு சோறு வேணும். எழுத்துமொழி. அம்மா பசிக்கிறது எனக்கு சோறு வேண்டும். தண்ணி கொண்டா. எழுத்துமொழி. தண்ணீர் கொண்டு வா.
குறில்தொடர் ஆய்தத்தொடர் உயிர்த்தொடர் வன்தொடர் மென்தொடர் இடைத்தொடர். பொருந்தாத சொற்களை எடுத்து எழுதுக. பசு வீடு ஆறு கரு. விடை கரு. பாக்கு பஞ்சு பாட்டு பத்து. பஞ்சு. ஆறு மாசு பாகு அது. விடை அது. அரசு எய்து மூழ்கு மார்பு அரசு. பண்பு மஞ்சு கண்டு எஃகு. குற்றியலுகரம் என்னும் சொல்லைப் பிரித்து விளக்கும் சொல் குற்றியலுகரம். குறுமை ப்ளஸ் இயல் ப்ளஸ் உகரம். தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒலிக்கும் உகரம் குற்றியலுகரம். குற்றியலிகரம் என்றால் என்ன? முழுமையாக ஒரு மாத்திரை அளவில் ஒலிக்காமல் அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்கும் இகரம் குற்றியலிகரம் எனப்படும். குற்றியலுகர எண்ணுப்பெயர்களை குற்றியலுகர வகையின் அடிப்படையில் வகைப்படுத்துக. வன்தொடர் குற்றியலுகரம் 3 8 10. மென்தொடர் குற்றியலுகரம் 1 2 4 5 9. உயிர்த்தொடர் குற்றியலுகரம் 6. குற்றியலுகர எண்ணுப்பெயர்களின் மாத்திரை அளவை கண்டுபிடிக்குங்கள். 1 2 மாத்திரை. 2 இ ர இண்டு அரை மாத்திரை டு அரை மாத்திரை மொத்தம் 3 மாத்திரை. 3 மூ 2 மாத்திரை நெடில் இண்டு இன் மெய்யெழுத்து அரை மாத்திரை ரூ அரை மாத்திரை 3 மாத்திரை. 4 நா 2 மாத்திரை இன் மெய்யெழுத்து அரை மாத்திரை கு அரை மாத்திரை மொத்தம் 3 மாத்திரை. 5 ஐ 2 மாத்திரை இந்து அரை மாத்திரை து அரை மாத்திரை மொத்தம் 3 மாத்திரை. ஆ நெடில் எழுத்து 2 மாத்திரை ரு அரை மாத்திரை 2 மாத்திரை. ஏ நெடில் 2 மாத்திரை டு 1 மாத்திரை மொத்தம் 3 மாத்திரை. 8 ஏ குறில் 1 மாத்திரை இட்டு மெய்யெழுத்து அரை மாத்திரை டு அரை மாத்திரை மொத்தம் 2 மாத்திரை. ஓ குறில் 1 மாத்திரை இன் மெய்யெழுத்து அரை மாத்திரை பா குறில் எழுத்து 1 மாத்திரை து அரை மாத்திரை = 3 மாத்திரை. 10 பா குறில் 1 மாத்திரை இத்து மெய்யெழுத்து அரை மாத்திரை து அரை மாத்திரை = 2 மாத்திரை. சுரதாவின் இயற்பெயர் ராஜகோபாலன். இவர் பாரதிதாசன் மீது மிகுந்த பற்று கொண்டவர். பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம். எனவே தம் பெயரை சுப்புரத்தின தாசன் என்று மாற்றிக்கொண்டார். அதன் சுருக்கமே சுரதா என்பதாகும். உவமையை பயன்படுத்தி கவிதைகள் எழுதுவதில் வல்லவர் என்பதால் இவை உவமைக் கவிஞர் என்று அழைப்பர். அமுதும் தேனும் தேன்மலை துறைமுகம் உள்ளிட்ட பல நூல்களை இவர் இயற்றியுள்ளார். இப்பாடல் தேன்மலை என்னும் நூலின் இயற்கை எழில் என்னும் பகுதியிலிருந்து எடுத்து தரப்பட்டது. இப்பாடல் கிளிக்கண்ணி என்னும் பாவகையைச் சேர்ந்தது. கிளியின் மொழி போன்ற இனிய சொற்களை பேசும் பெண்ணை நோக்கி கூறுவதாக இனிய சந்தத்தில் பாடப்படும் இசைப்பாடல் வகை கிளிக்கண்ணி ஆகும். தெரிந்து கொள்வோம். காட்டைக் குறிக்கும் வேறு பெயர்கள். கா கால் கான் கானகம் அடவி அரண் ஆரணி புறவு பொற்றை பொழில் தில்லம் அழுவம் இயவு பலவம் முளரி வள்ளை விடர் வியல் வனம் முதை மிலை இரும்பு சுரம் பொச்சை பொதி முளி அரில் அரல் பதுக்கை கணையம். நாவற்பழத்திற்கு உவமையாக கூறப்படுவது கோழிக்குண்டு. சுட்டப்பழங்கள் என்று குறிப்பிடப்படுபவை மண் ஒட்டிய பழங்கள். பெயரறியா என்னும் சொல்லைப் பிரித்து எழுத கிடைப்பது பெயர் ப்ளஸ் அறியா. பின்வரும் புதுக்கவிதைகளை படித்து சுவைக்க.
கொப்புகள் விலக்கி கொத்து கொத்தாய் கருவேலங்காய் பறித்துப் போடும் மேய்ப்பனை ஒரு நாளும் சீராய்ப்பதில்லை கருவமுட்கள் குழந்தை வரைந்தது பறவைகளை மட்டும் வானம் தானாக உருவானது. கலா பெரியா. ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது தந்தம். தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் முண்டந்துறை. காட்டாறு என்னும் சொல்லைப் பிரித்து எழுதக் கிடைப்பது காட்டு ஆறு. காட்டின் வளத்தைக் குறிக்கும் குறியீடு என்று அழைக்கப்படும் விலங்கு புலி. யானைக் கூட்டத்திற்கு ஒரு யானைதான் தலைமை தாங்கும். பெண். கரடிகளை தேனீக்களிடமிருந்து காப்பது அதன் அடர்ந்த முடிகள். காடு வரையறுக்க. மனிதர்களின் முயற்சியின்றி வளர்ந்த மரங்கள், செடி கொடிகள், புல் புதர்கள், பூச்சியினங்கள், பறவைகள், விலங்குகள் போன்ற பல உயிர்கள் வாழ்விடம் காடாகும். இடையிடையே காற்றாறுகளும் நீரோடைகளும் இருக்கும். மனிதனின் முதல் இருப்பிடம் காடு. மானின் வகைகள் சிலவற்றின் பெயர்களை எழுதுக. புள்ளிமான், சருகுமான், மிலாமான், வெளிமான். சிறுவினா. புலிகள் குறித்து நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை தொகுத்து எழுதுக. புலிகள் தனித்து வாழும் இயல்பு உடையன. ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் ஒரு புலி மட்டுமே வாழும். மற்ற புலிகள் அந்த எல்லைக்குள் செல்லாது. கருவுற்ற புலியானது 90 நாட்களில் 2 அல்லது 3 குட்டிகள் வரை பெற்றெடுக்கும். அந்தக் குட்டிகளை 2 ஆண்டுகள் வரை வளர்த்து வரும். அவை வேட்டையாடக் கற்றவுடன் அவற்றுக்கான எல்லையைப் பிரித்து அனுப்பிவிடும். வேட்கை என்னும் சொல் ஐகார குறுக்கம் பெறும் மாத்திரை அளவு 1. மகரக் குறுக்கம் இடம்பெறாத சொல் பணம் கிடைத்தது. சொல்லின் முதலில் மட்டும் இடம்பெறுவது ஔகாரக் குறுக்கம். ஔகாரம் எப்போது முழுமையாக ஒலிக்கும்? ஔ, வௌ என ஔகார எழுத்து தனித்து வரும் இடங்களில் தன்னுடைய 2 மாத்திரையில் முழுமையாக ஒலிக்கும். சொல்லின் முதல், இடை, இறுதி ஆகிய இடங்களில் ஐகாரக் குறுக்கம் பெறும் மாத்திரை அளவு யாது? ஐகாரக் குறுக்கம் பெறும் மாத்திரை முதல் 1½ மாத்திரை, இடை 1 மாத்திரை, கடை 1 மாத்திரை. மகரக் குறுக்கத்திற்கு 2 எடுத்துக்காட்டுகள் தருக. வலம் வந்தா, போன். ஐகார, ஔகார, ஆய்தக் குறுக்கங்களுக்கு எடுத்துக்காட்டு அமையும் சொற்களை தொகுத்து எழுதுக. ஐகாரக் குறுக்கம், ஔகாரக் குறுக்கம், மகரக் குறுக்கம், ஆய்தக் குறுக்கம். ஐகாரக் குறுக்கம் 50 மடையன், தலைவன், கடலை, ஐவர், 5 படையல், வடை, தடை, படை. ஔகாரக் குறுக்கம் ஔடதம், ஔவை, கௌதாரி, கௌரி, கௌலீஸ்வரன், ஔவியம், ஔதசியம், ஔதா, ஔவுதல். மகரக் குறுக்கம் தரும் வண்டி, வரும் வளவன், வரும் வண்டி, போன், மரும், தரும் வளவன், பெரும் வணிகன். ஆய்தக் குறுக்கம் கற்றீது, பற்றீது, முற்றீது, பக்ருளி, பற்றொடை, பற்றாழிசை. பால் 5 வகைப்படும். ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். அஃறிணை உயர்திணை. ஒன்றன்பால், பலவின்பால். ஒன்றன்பால் ஒன்றைக் குறிப்பது ஒன்றன்பால். கல், பசு. பலவின்பால் ஒன்றுக்கு மேற்பட்டவற்றைக் குறிப்பது பலவின்பால். மண் புழுக்கள், பசுக்கள்.
ஆண்பால் பெண்பால் பலர்பால். ஓர் ஆணைக் குறிப்பது ஆண்பால், மாணவன் செல்வன். பெண்பால் ஓர் பெண்ணைக் குறிப்பது பெண்பால், ஆதினி மாணவி. பலர்பால் ஒன்றுக்கு மேற்பட்டவர்களைக் குறிப்பது பலர்பால், மாணவர்கள் மக்கள். பால் 5 வகைப்படும்: ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். அஃறிணை ஒன்றன்பால். நூல்வெளி. காவற்பெண்டு சங்ககாலப் பெண்பாற் புலவர்களுள் ஒருவர். சோழ மன்னன் போரவைக் கோட்பெறு நற்கிள்ளியின் செவிலித்தாயாக விளங்கியவர் என்பர். கல்வியில் தேர்ச்சியும் கவிபாடும் ஆற்றலும் மிக்க இவர் சங்ககால மக்களின் வீரத்தைக் கருப்பொருளாகக் கொண்டு இப்பாடலைப் பாடியுள்ளார். இவர் பாடிய ஒரே ஒரு பாடல் புறநானூற்றில் இடம்பெற்றுள்ளது. புறநானூறு எட்டுத்தொகை நூல்களுள் ஒன்று. இந்நூல் பண்டைய காலத் தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை, நாகரிகம், பண்பாடு, வீரம் முதலியவற்றை வெளிப்படுத்தும் நூலாக விளங்குகிறது. இந்நூலில் 86ஆம் பாடல் இங்கு தரப்பட்டுள்ளது. யாண்டு என்ற சொல்லின் பொருள் எங்கு. யாண்டுளனோ என்னும் சொல்லைப் பிரித்து எழுதக் கிடைப்பது யாண்டு கூட்டல் உளனோ. கல் பிளஸ் அலை என்பதனைச் சேர்த்து எழுதக் கிடைக்கும் சொல் கல்லணை. சங்ககால பெண்பால் புலவர்களின் பெயர்களை அறிந்து எழுதுக. அஞ்சி அத்தை மகள் நாகைனார். அஞ்சில் அஞ்சியார். அல்லூர் நன்முல்லையார். ஆதி மந்தியார். ஊன் பித்தை. ஒக்கூர் மாசாத்தியார். கச்சிப்பேட்டு நன்னாகையார். கழார் கிழார் எயிற்றியார். காக்கைப் பாடினியார். காமக் கன்னி பசலையார். காவற்பெண்டு ஞமிலி ஞாழலார். குலம்பாதையனார். குறமகள் இளவெயினி. குறமகள் குறியெயினி. குன்றியனார். தாயங் கண்ணியார். நற்கண்ணியார். நலவெள்ளியார். நன்னாகையார். நெடும்பள்ளியத்தை. பாரிமகளிர். பூங்கண் உத்திரையார். பெருங்கோப்பெண்டு. நற்கண்ணியார். பேய்மகள் இளவெயிலி. பொன்மணியார். பொன்முடியார். வெண்ணீகுயத்தியார். வெள்ளி வீதியார். ஊர்வலத்தின் முன்னால் அசைந்து வந்தது வாரணம். பாஞ்சாலங்குறிச்சியில் நாயை விரட்டினர். முயல். பொறுத்துக. விடை. பொக்கிஷம். செல்வம். ஜாஸ்தி. மிகுதி. விஸ்தாரம். பெரும்பரப்பு. சிங்காரம். அழகு. குருவினா. பாஞ்சாலங்குறிச்சியின் கோட்டைகள் பற்றிக் கூறுக. பாஞ்சாலங்குறிச்சி நகரில் பல சுற்றுகளாகக் கோட்டைகள் இருக்கும். பாஞ்சாலங்குறிச்சியில் வீடுகள் எவ்வாறு இருக்கும்? பாஞ்சாலங்குறிச்சியில் ஒவ்வொரு வீடுகளிலும் மணிகளால் அழகு செய்யப்பட்ட மேடைகள் இருக்கும். வீடுகள் எல்லாம் மதில்களால் சூழப்பட்ட மாடி வீடுகளாக இருக்கும். வீட்டுக் கதவுகள் மிகவும் நேர்த்தியாகவும் வீடுகள் செல்வம் நிறைந்ததாக இருக்கும். பாஞ்சாலங்குறிச்சியின் வீரத்துக்குச் சான்றாகும் நிகழ்வுகளைப் பற்றி எழுதுக. வீரம் நிறைந்த பாஞ்சாலங்குறிச்சியில் உள்ள முயலானது தன்னைப் பிடிக்கவரும் வேட்டை நாயை எதிர்த்து விரட்டும். பசுவும் புலியும் நீர்நிலைகளின் ஒரே பக்கம் நின்று பால் போன்ற தண்ணீரைக் குடிக்கும். மன்னன் கட்டபொம்மன் பெயரைச் சொன்னால் கறந்து வைத்த பாலைக்கூடக் காகம் குடிக்காது. முத்துராமலிங்கத் தேவர் முதலில் உரையாற்றிய இடம் சாயல்குடி. முத்துராமலிங்கத் தேவர் நடத்திய இதழின் பெயர் நேதாஜி. தேசம் காத்த செம்மல் என பசும்பொன் முத்துராமலிங்கரைப் பாராட்டியவர் நேதாஜி.
முத்துராமலிங்க தேவரை பாராட்டி பெரியார் கூறியது யாது? வீரப் பேச்சால் எத்தனையோ தியாகிகளையும் விவேக பேச்சால் எத்தனையோ அறிவாளிகளையும் உண்டாக்கியவர். உண்மையை மறைக்காமல் வெளியிடுவதில் தனி துணிச்சல் பெற்றவர் சுத்த தியாகி என்று முத்துராமலிங்க தேவரை பெரியார் பாராட்டியுள்ளார். முத்துராமலிங்க தேவரின் பேச்சுக்கு வாய்ப்பூட்டு சட்டத்தின் மூலம் தடை விதிக்கப்பட காரணம் யாது? முத்துராமலிங்க தேவர் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக மக்களிடம் பெரும் எழுச்சி ஏற்படும் வகையில் வீர உரையாற்றினார். அவரது பேச்சைக் கேட்டு மக்கள் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக வீறு கொண்டு எழுந்தனர். இதனால் அவரை பலமுறை ஆங்கில அரசு கைது செய்தது. மேலும் வாய்ப்பூட்டுச் சட்டம் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று அவருக்கு தடை விதித்தது. காந்தியடிகள் அகிம்சை வழியில் நாட்டு விடுதலைக்குப் பாடுபட்டவர். வெள்ளையனே வெளியேறு இயக்கம், உப்பு சத்தியாகிரகம், ஒத்துழையாமை இயக்கம், தீண்டாமை ஒழிப்பு, மதுவிலக்கு முதலியன. நேதாஜி இந்திய தேசிய இராணுவத்தை அமைத்து ஆங்கிலேயர்களை எதிர்த்தவர். வ. உ. சிதம்பரனார் நம் நாட்டிற்காக சுதேச கப்பல் வாங்கியவர். நாட்டு மக்களுக்காக சிறையில் செக்கிழுத்தவர். ஜவகர்லால் நேரு காந்தியடிகளுடன் இணைந்து நாட்டு விடுதலைக்காக பாடுபட்டவர். புலித்தேவன் ஆங்கிலேயர்களை எதிர்த்து தன் பகுதியை வென்றவர். விடுதலைப் போரின் முதல் முழக்கமிட்டவர். வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆங்கிலேயருக்கு வரி கொடுக்க மாட்டோம் என்று ஆங்கிலேயரை எதிர்த்தவர். முத்து வாணிகத்தில் நம்மவர் சிறந்திருந்தவர். கப்பல் வணிகத்தில் தமிழர் சிறந்திருந்தனர். ஆனால் ஆங்கிலேயர் ஆதிக்கத்துக்குப் பின்னர் கப்பல்களில் ஆங்கிலக் கொடி பறந்தது. நம்மவர் கூலிகளாக அக்கப்பலில் வேலை செய்தனர். இந்நிலையை மாற்ற பாண்டித்துரையாரை தலைவராகக் கொண்டு சுதேச கப்பல் நிறுவனத்தை வ. உ. சிதம்பரனார் உருவாக்கினார். இக்கப்பல் முதலில் கொழும்பு நோக்கி சென்றது. ஆங்கிலேயரின் அடக்குமுறை. சுதேச கப்பல் வணிகம் வளரத் தொடங்கியது. ஆங்கிலேய கப்பல் வணிகம் வீழத் தொடங்கியது. அதனால் ஆங்கிலேயர்கள் வ. உ. சிதம்பரனாரையும் அவரது நண்பர்களையும் பயமுறுத்தினர். அதற்கெல்லாம் கவலைப்படாமல் வந்தே மாதரம் என்ற முழக்கத்தை எழுப்பினார். இதனைக் கேட்ட மக்கள் விடுதலைக்கு ஆதரவாக ஊக்கம் அடைந்தனர். ஆங்கிலேய அரசு வ. உ. சிதம்பரனாரை சிறையில் அடைத்தது. வ. உ. சிதம்பரனாரின் தியாகம். வ. உ. சிதம்பரனார் கோவை சிறை, கண்ணூர் சிறை ஆகியவற்றில் கொடும்பணி செய்தார். அவர் உடல் சலித்தது, உள்ளம் தளரவில்லை. சிறை அதிகாரி வ. உ. சிதம்பரனாரிடம் அறிவுரை கூறி பின்பு வெளியேற்றினார். பந்தர் கடைப்போலி, மைஞ்சு முதற்போலி, அஞ்சு முற்றுப்போலி, அறிஞர் இடைப்போலி. வழக்கு என்றால் என்ன? முன்னோர்கள் எந்தெந்த சொற்களை என்னென்ன பொருளில் பயன்படுத்தினார்களோ அச்சொற்களை அவ்வாறே பயன்படுத்துவதை வழக்கு என்பர். தகுதி வழக்கின் வகைகள் யாவை? தகுதி வழக்கு 3 வகைப்படும். இடக்கரடக்கல், மங்கலம், குழூஉக்குறி. மூவகைப் போலிகளிலும் எந்தெந்த எழுத்துக்கள் எந்தெந்த எழுத்துக்களாக மாறுகின்றன என்பதை அறிந்து தொகுக்க. போலி வகை. முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி. சான்று. பசல், பைசல். மஞ்சு, மைஞ்சு. மையல், மையல். முதற்போலி. சரியான எழுத்து ப, போலியான எழுத்து பை. மஞ்சு, மைஞ்சு. சரியான எழுத்து ம, போலியான எழுத்து மை. மையல், மையல். சரியான எழுத்து ம, போலியான எழுத்து மை. முதற்போலி. இடைப்போலி. அமஞ்சு, அமைஞ்சு. ம, போலி எழுத்து மை. இலஞ்சி, இலைஞ்சி. ல, லை. அரையர், அரையர். ர, ரை. இடைப்போலி.
கடைப்போலி அகம் அகன் இம் இன் நிலம் நிலன் இம் இன் பந்தல் பந்தர் இல் இர். ஒரு தொடரின் 3 பகுதிகள் இடம்பெறும். அவை எழுவாய் பயனிலை செய்யப்படு பொருள். எழுவாய் ஒரு தொடரில் யார் எது எவை என்று வினாக்களுக்கு விடையாக அமைவது எழுவாய். சான்று நீலன் படத்தை படித்தான். பாரி யார்? புலி ஒரு விலங்கு. ஒரு பயனிலை ஒரு தொடரில் வினை வினா பெயர் ஆகியவற்றுள் ஏதேனும் ஒன்றைக் கொண்டு முடித்து வைப்பது பயனிலை. சான்று கரிகாலன் கல்லணையைக் கட்டினான். கரிகாலன் யார்? கரிகாலன் ஒரு மன்னன். செய்யப்படு பொருள் யாரை எதை எவற்றை என்னும் வினாக்களுக்கு விடையாக வருவது செய்யப்படு பொருள். சான்று நான் கவிதையைப் படித்தேன். என் புத்தகத்தை எடுத்தது யார்? நெல்லிக்கனியைத் தந்தவர் அதியமான். எழுவாய் ஒரு தொடரில் யார் எது எவை என்று வினாக்களுக்கு விடையாக அமைவது எழுவாய். எழுவாய் வீரர்கள் பொதுமக்கள் பாண்டியனுடைய திருக்குறள் கபிலர். பயனிலை காத்தனர் தீயிட்டு எரித்தனர் மீனக்கொடி பறந்தது யார்? குறிஞ்சிப்பாட்டு. நாட்டை அந்நிய துணிகள் கொன்றை துறைமுகத்தில் எழுதியவர் எழுதிய புலவர். கண்ணன் பாடம் படித்தான். எழுவாய் பயனிலை செய்யப்படு பொருள் ஆகிய மூன்றும் அமையும்படி 5 தொடர்கள். கண்ணன் பாடம் படித்தான். மேரி ஓவியம் வரைந்தாள். நான் கவிதை எழுதினேன். விதை விருட்சமாக வளர்ந்தது. ஆசிரியர் செய்யுளைக் கற்பித்தார். மூதறிஞர் ராஜாஜி. வீரமங்கை வேலுநாச்சியார். பாஞ்சாலக்குறிச்சி வீரன் கட்டபொம்மன். வெள்ளையனை எதிர்த்த தீரன் சின்னமலை. கொடி காத்தவர் திருப்பூர் குமரன். எளிமையின் இலக்கணம் கக்கன். தில்லையடியின் பெருமை வள்ளியம்மை. கப்பலோட்டிய தமிழர் சிதம்பரனார். பாட்டுக்கொரு புலவன் பாரதியார். விருதுப்பட்டி வீரர் காமராஜர். கள்ளுக்கடை மறியல் பெண்மணி நாகம்மை. மணியாட்சியின் தியாகி வாஞ்சிநாதன். தலைநகரின் அரிய பண்புகளை உணர்ந்து பின்பற்றுவேன். கதைப்பாடல் பாலட். துணிவு கரேஜ். தியாகம் சாக்ரிஃபைஸ். அரசியல் மேதை பொலிட்டிக்கல் ஜீனியஸ். பேச்சாற்றல் இவோகேஷன். ஒற்றுமை யூனிட்டி. முழக்கம் ஸ்லோகன். சமத்துவம் ஈக்வாலிட்டி. நூல்வெளி. கடியலூர் உருத்திரங்கண்ணியார் சங்ககால புலவர். இவர் கடியலூர் என்ற ஊரில் வாழ்ந்தவர். இவர் பத்துப்பாட்டில் உள்ள பெரும்பாணாற்றுப்படை பட்டினப்பாலை ஆகிய நூல்களை இயற்றியுள்ளார். பெரும்பாணாற்றுப்படையின் பாட்டுடைத் தலைவன் தொண்டைமான் இளந்திரையன். இந்நூலில் 346 முதல் 351 வரை உள்ள அடிகள் நமக்கு பாடப்பகுதிகளாகத் தரப்பட்டுள்ளன. வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்றுத் திரும்பும் புலவர் பாணர் போன்றோர் அந்த வள்ளலிடம் சென்று பரிசு பெற ஊருக்கு வழிகாட்டுவதாகப் பாடப்படுவது ஆற்றுப்படை இலக்கியம் ஆகும். தெரிந்து கொள்வோம். பத்துப்பாட்டு நூல்கள். திருமுருகாற்றுப்படை. பெருநறாற்றுப்படை. பெரும்பாணாற்றுப்படை. சிறுபாணாற்றுப்படை. முல்லைப்பாட்டு. மதுரைக்காஞ்சி. நெடுநல்வாடை. அகநானூறு. வேயா மாடம் எனப்படுவது சாந்தியினால் பூசப்படுவது.
உறவுநீர் அழுவம். இத்தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் கடல். கடலில் துறை அறியாமல் கலங்குவன மீன்கள். மரக்கலங்களை துறை நோக்கி அழைப்பது எது? மரக்கலங்களை துறை நோக்கி அழைப்பது கறங்கரை விளக்கின் ஒளி. கறங்கரை விளக்கில் எந்நேரத்தில் விளக்கு ஏற்றப்படும்? கறங்கரை விளக்கில் இரவு நேரத்தில் விளக்கு ஏற்றப்படும். கறங்கரை விளக்கம் பற்றி பெரும்பாணாற்றுப்படை கூறும் கருத்துக்கள் யாவை? கறங்கரை விளக்கமானது வானம் கீழே விழாமல் தாங்கிக் கொண்டு இருக்கும் தூண் போல தோற்றம் அளிக்கின்றது. அது ஏணி கொண்டு ஏற முடியாத அளவுக்கு உயரத்தை கொண்டு இருக்கின்றது. வைக்கோல் ஆகியவற்றால் வேயப்படாமல் வலிமையான சாந்து சுண்ணாம்பு பூசப்பட்ட வானத்தை முட்டும் மாடத்தை உடையது. அம்மாடத்தில் இரவில் ஏற்றப்பட்ட எரியும் விளக்கு கடலில் துறை எல்லை அறியாமல் கலங்கும் மரக்கலங்களை தன் துறை எல்லை நோக்கி அழைக்கின்றது. மருதன் இளநாகனார் சங்ககால புலவர்களுள் ஒருவர். கலித்தொகையின் மருதத்திணையில் உள்ள 35 பாடல்களைப் பாடியவர் இவரே. மருதத்திணை பாடுவதில் வல்லவர் என்பதால் மருதன் இளநாகனார் என அழைக்கப்படுகிறார். அகநானூறு 8 தொகை நூல்களுள் ஒன்று. புலவர் பலரால் பாடப்பட்ட 400 பாடல்களைக் கொண்டது. இந்நூலில் நெடுந்தொகை என்றும் அழைப்பர். இந்நூலில் 255ஆம் பாடல் இங்குத் தரப்பட்டுள்ளது. 8 தொகை நூல்கள் நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்று 10, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. இலங்கை வன்கூழ் ஆண்ட அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் காற்று. மக்கள் ஏறி வெளிநாடுகளுக்குச் சென்றனர். வங்கத்தில் புலால் நாற்றம் உடையதாக அகநானூறு கூறுவது நாவாய். வங்கம் கப்பல் நீகான் நாவாய் ஓட்டுபவன் எல். பகல் மாட உள்ளெரி கலங்கரை விளக்கம். நாவாயின் தோற்றம் எவ்வாறு இருந்ததாக அகநானூறு கூறுகிறது. நாவாயின் தோற்றம் உலகம் இடம்பெயர்ந்தது போன்று இருந்ததாக அகநானூறு கூறுகிறது. தமிழரின் சிறிய நீர்நிலைகளைக் கடக்கப் பயன்படுத்தியது ஓடம். தொல்காப்பியம் கடற்பயணத்தை வழக்கம் என்று கூறுகின்றது. முன்னீர். கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் கருவி. கப்பலை கட்டுவதற்கு பயன்படும் மர ஆணிகள் என அழைக்கப்படுகின்றன. தொகுதி. கப்பல் ஓரிடத்தில் நிலையாக நிற்க உதவுவது நங்கூரம். இளைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் என குறிக்கப்படும் கண்ணடை. எறா அடிமரம். பருமல் குறுக்கு மரம். மிகாமன் கப்பலை செலுத்துபவர். காந்த ஊசி திசை காட்டும் கருவி. பெயர் காரணத்தைக் கூறுக. எடை குறைந்த பெரிய மரங்களின் உட்பகுதியைக் குடைந்து தோண்டுபவை தோணி எனப்பட்டன. கப்பல் கட்டும்போது மரப்பலகைகளுக்கு இடையே தேங்காய் அல்லது பஞ்சு வைப்பதன் நோக்கம் மரங்களையும் பலகைகளையும் ஒன்றோடு ஒன்றாக இணைக்க இடையே தேங்காய் நார் அல்லது பஞ்சு ஆகியவற்றில் ஒன்றை வைத்து நன்றாக இறுக்கி ஆணிகளை அறைந்தனர். கப்பல் உறுப்புக்கள் சிலவற்றின் பெயர்களை கூறுக. எறா, பருமல், வங்கு, கூம்பு, பாய்மரம், சுக்கான், நங்கூரம். கதைமாந்தர் அறிமுகம். பியரி விலங்கியல் பேராசிரியர். பராகட் அமெரிக்க நியூயார்க்கிலிருந்து புறப்பட்ட போர்க் கப்பலின் தலைவர். நெட் ஈட்டி எறிந்த திமிங்கலத்தை வேட்டையாடுவதில் வல்லவர்.
கான்சில் பியரியின் உதவியாளர். எல்லோரிடமும் எளிதில் பொருள் விளங்கும் சொல் இயற்சொல். பலபொருள் ஒரு சொல் என்பது திரிசொல். வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி சமஸ்கிருதம். பொறுத்துக. இயற்சொல் சோறு, திரிசொல் அழுவம், திசைச்சொல் பெற்றம், வடசொல் இரத்தம். குறிவினா. மண், பொன் என்பன எவ்வகை சொற்கள்? மண், பொன் என்பன பெயர் இயற்சொற்வகை சொற்கள் ஆகும். இயற்சொல்லின் வகைகள் 4 உள்ளன. பெயர் இயற்சொல், வினை இயற்சொல், இடை இயற்சொல், உரி இயற்சொல். இயற்சொல். கல்வி, மாணவர்கள், அறிதல், தலைவர்கள், சிறந்து. திரிசொல். இறைத்து, கேணி, இதழ், மேன்மை. திசைச்சொல் கேணி. வடசொல் புஷ்பம். நிகழ்காலம். நடக்கும் செயல்களை குறிப்பது நிகழ்காலம். சான்று. பார்க்கிறான், ஆடுகிறான். எதிர்காலம். நடக்கவிருக்கும் செயலை குறிப்பது எதிர்காலம். காண்பான், ஆடுவாள். வேர்ச்சொல். நட. இறந்த காலம் நடந்தாள், நிகழ்காலம் நடக்கிறாள், எதிர்காலம் நடப்பாள். எழுது. வேர்ச்சொல் எழுது. எழுதினாள், இறந்த காலம். நிகழ்காலம் எழுதுகிறான், எதிர்காலம் எழுதுவான். ஓடு. ஓடினான், நிகழ்காலம் ஓடுகிறான், எதிர்காலம் ஓடுவான். சிரி. இறந்த காலம் சிரித்தாள், சிரிக்கிறான், சிரிப்பான். பிடி. பிடித்தாள், பிடிக்கிறான், பிடிப்பான். இறங்கு. இறங்கினான், இறங்குகிறாள், இறங்குவாள். வேர்ச்சொல். நட, எழுது, ஓடு, சிரி, பிடி, இறங்கு. நூல்வெளி. கவிஞர், இதழாளர், தமிழாசிரியர் என பன்முக ஆற்றல் கொண்டவர் பாரதிதாசன். இவர் கவிதை, கதை, கட்டுரை, நாடகம் ஆகியவற்றைப் படைப்பதில் வல்லவர். பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசை எமது, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, கண்ணகி, புரட்சி காப்பியம் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். இவர் எழுதிய பிசிலாந்தையார் என்னும் நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது அளிக்கப்பட்டது. பாரதிதாசன் கவிதைகள் என்னும் தொகுப்பிலிருந்து தமிழ்ப்பேறு என்னும் தலைப்பில் உள்ள பாடல் இங்கு பாடமாக வைக்கப்பட்டுள்ளது. பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது மயில். பின்வருவனவற்றுள் மலையை குறிக்கும் சொல் வெற்பு. ஏடெடுத்தான் என்னும் சொல் ஏடு பிளஸ் எடுத்தான். கழனி, வயல், நிகர், சமம், பரிதி, கதிரவன், முகில், மேகம். பாரதிதாசனின் மனதைக் கவர முயன்ற இயற்கை பொருள்கள் வானம், நீரோடை, தாமரை, காடு, வயல், மேகம், தென்றல், மயில், அன்னம், கதிரவன். நூல்வெளி. நாலடியார் சமண முனிவர்களுள் பலரால் எழுதப்பட்ட நூலாகும். இந்நூல் 14 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்றாகும். இது 400 வெண்பாக்களால் ஆனது. இந்நூலை நாலடி 400 என்றும் வேளாண் வேதம் என்றும் அழைப்பர். திருக்குறள் போன்றே அறம், பொருள், இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்டது. இந்நூல் திருக்குறளுக்கு இணையாக வைத்துப் போற்றப்படுவதை 4ம் 2ம் சொல்லுக்குறுதி என்னும் தொடர் மூலம் அறியலாம். ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வி. கல்வியைப் போல் செல்லாத செல்வம் வேறில்லை. விலையில்லாத. வாய்த்தீயின் என்னும் சொல் பிரித்து எழுதுக. வாய்த்து பிளஸ் ஈயின். கல்வி செல்வம் அழியாத செல்வம் எனப்படுவது ஏன்? சிந்தித்து எழுதுக. நீர், நெருப்பு ஆகியவற்றால் கல்வி அழியாது. திருடர்களால் கல்வியை திருட முடியாது. கல்வியை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தாலும் குறையாது. எனவே பிற செல்வங்கள் அழியும், ஆனால் கல்வி செல்வம் அழியாதது ஆகும்.
ஓவது ஒளியேல் ஔவையார். கல்விக்கு அழகு கசடற மொழிதல். அதிவீர ராம பாண்டியன். உடலின் சிறுமைக்கண் கண்டொன் பிளவர் கல்வி. கடலின் பெருமை கடவார் நன்னெறி. காலத்தின் அருமையை கூறும் திருக்குறள் அதிகாரம் காலமறிதல். கல்வியில்லாத நாடு வீடு விளக்கில்லாத. பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்குவேன் என்று பாடியவர் பாரதியார். மனித பிறவிக்கும் பிற உயிரினங்களுக்கும் உள்ள வேறுபாடு யாது? எதிர்காலத்தில் பிற உயிரினங்கள் என்னவாகும் என்பதை சொல்ல முடியும். ஆனால் மனித பிறவியின் எதிர்காலத்தை கூறவே முடியாது. அது மனித பிறவிக்கும் பிற உயிரினங்களுக்கும் உள்ள வேறுபாடு ஆகும். கல்வி அறிவு இல்லாதவர் பற்றி வள்ளுவர் கூறுவது கல்வியறிவு இல்லாதவர்கள் விலங்குகள் என்று வள்ளுவர் கூறுகின்றார். நூல்களை எவ்வாறு படிக்க வேண்டும்? படிக்க வேண்டிய நூல்களை நன்கு ஆய்ந்து ஆராய்ந்து தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டும். கல்வியே அழிவில்லாத செல்வம். உலகில் எல்லா செல்வங்களும் அழிந்துவிடும். 2025ஆம் ஆண்டுக்கு முன் இங்கு வந்த ஆலமரம் எங்கே என்றால் புயலில் விழுந்துவிட்டது என்போம். ஓரெழுத்து ஒலிமொழிகளும் அவற்றின் பொருளும். அ. பசு. இ. கொடு. உ. இறைச்சி. ஏ. அன்பு. ஐ. தலைவன். ஓ. மதகு நீர் தாங்கும் பலகை. க. சோலை. கு. பூமி. கை. ஒழுக்கம். கோ. அரசன். ச. இறந்துபோ. சி. இகழ்ச்சி. கே. உயர்வு. சோ. மதில். த. கொடு. தி. நெருப்பு. து. தூய்மை. தே. கடவுள். தை. தைத்தல். ந. நாவு. நி. முன்னிலை உரிமை. நெ. அன்பு. நை. இழிவு. நோ. வறுமை. ப. பாடல். பூ. மலர். பே. மேகம். பை. இளமை. போ. செல். மாமரம். மீ. வான். மு. மூப்பு. மே. அன்பு. மை. அஞ்சனம். மோ. மோத்தல். ய. அகலம். வ. அழைத்தல். வி. மலர். வை. புல். வவ். கவர். நோ. நோய். து. ஊன். பகுபதம். வேலன் படித்தான் ஆகிய சொற்களைக் கவனியுங்கள். வேலன் என்னும் சொல் வேல் பிளஸ் அன் எனப் பிரிக்கலாம். படித்தான் என்னும் சொல் படி பிளஸ் இத்து பிளஸ் ஆன் எனப் பிரிக்கலாம். நன்னூலின் படி தமிழிலுள்ள ஓரெழுத்து ஒலிமொழிகளின் எண்ணிக்கை 42. எழுதினான் என்பது வினைப் பகுபதம். பெயர்ப் பகுபதம் வகைப்படும். காலத்தைக் காட்டும் பகுபத உறுப்பு இடைநிலை. பெயர்ப் பகுபதம் பெரியார். வினைப் பகுபதம் வாழ்ந்தான். இடைப் பகாபதம் மண். உரிப் பகாபதம் நனி. விகாரம். பகுதி விகுதி சந்தி இடைநிலை முதலியவற்றில் ஏற்படும் மாற்றம் விகாரம். நூல்வெளி. தேனரசன் தமிழாசிரியராக பணியாற்றியவர் இவர். வானம்பாடி, குயில், தென்றல் போன்ற இதழ்களில் கவிதைகள் எழுதியுள்ளார். இவரது கவிதைகளில் சமுதாய சிக்கல்கள் எள்ளல் சுவையோடு வெளிப்படும். மண் வாசல், வெள்ளை ரோஜா, பெய்து பழகிய மேகம் ஆகிய கவிதை நூல்கள் எழுதியுள்ளார். மயிலும் மானும் வானத்திற்கு தருகின்றன வனப்பு. மிளகாய் வற்றலில் தும்மலை வரவைக்கும் நெடி. அன்னை தான் பெற்ற சிரிப்பில் மகிழ்ச்சியை அடைவார். மழலையின் சிற்பங்களும் ஓவியங்களும் எவ்வாறு அமைய வேண்டும் என்று கவிஞர் கூறுகிறார். நீங்கள் பாறை உடைப்பவரின் சிலைகளை செதுக்கினால் அதில் வியர்வை நாற்றம் வீச வேண்டும். உழவரின் உருவ வார்ப்பாக இருந்தால் அதில் ஈரமண்ணின் மணம் வீச வேண்டும். தாயின் மகிழ்ச்சியான ஓவியத்தை வரைந்தால் அவரின் முகத்தில் அன்பும் பாசமும் நிறைந்திருக்க வேண்டும். சிறு குழந்தையின் சித்திரத்தை தீட்டினால் அதன் பால் மணம் கமழ வேண்டும். ஆல்ப்ஸ் மலை சிகரங்கள் உள்ளிட்ட இயற்கை வித்தை தோற்றங்கள் எவையும் கலை வடிவம் பெறலாம்.
ஆனால் அதில் மானுடப் பண்பு கட்டாயம் இருக்க வேண்டும். மானுடம் இல்லாத எந்த அழகும் இன்று மனிதன் கலங்காத எதிலும் உயிர்ப்பில்லை. நூல்வெளி காளமேகப் புலவரின் இயற்பெயர் வரதன். மேகம் மழை பொழிவது போல கவிதை விரைந்து பாடியதால் இவர் காளமேகப் புலவர் என்று அழைக்கப்பட்டார். திருமாணிக்கா உலா, சரஸ்வதி மாலை, பரபிரம்ம விளக்கம், சித்திரமடல் ஆகிய நூல்களை எழுதியுள்ளார். இவரது தனிப்பாடல்கள் தனிப்பால் திரட்டு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளன. இந்நூலிலிருந்து ஒரு பாடல் இங்கு தரப்பட்டுள்ளது. ஏற பரியாகுமே என்னும் தொடரில் பரி என்பதன் பொருள் குதிரை. பொருந்தாத ஓசை உடைய சொல் திருப்புகையில். வன்கீரை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வண்ணம் கீரை. கீரைப்பாத்தியும் குதிரையும் எக்காரணங்களால் ஒத்திருக்கின்றன. கீரைப்பாத்தி மண்கட்டிகளை அடித்து தூளாக்குவர். மண்ணை வெட்டி தடுத்து பாத்தியாக்கி வைத்திருப்பர். வாய்க்காலில் மாறி மாறி நீர் பாய்ச்சுவர். நீர் கடைமடையில் இறுதிவரை சென்று மாற்றிவிடத் திரும்பும். குதிரை வண்டிகளை கட்டி அடித்து ஓட்டப்படும். கால் மாறி மாறி பாய்ந்து செல்லும். எதிரிகளை மறித்து தாக்கும். போக வேண்டிய இடம் முழுவதும் சென்று மீண்டும் திரும்பி வரும். இத்தகைய காரணங்களால் கீரைப்பாத்தியும் குதிரையும் ஒத்திருக்கின்றன. குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்படும் பொருட்களில் ஒன்று மண் துகள். நகைச்சுவை உணர்வு வெளிப்படுமாறு வரையப்படும் ஓவியம் கேலி சித்திரம். கோட்டோவியம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கோட்டு ஓவியம். கருத்துப் படங்களை அறிமுகப்படுத்தியவர் பாரதியார். கலம்காரி ஓவியம் என்று அழைக்கப்படுவது துணி ஓவியம். மன்னர்களின் ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் மீது பொறித்து பாதுகாத்தனர். செப்பேடுகளில். ஓவியங்களின் வகைகளை யாவை? குகை ஓவியம், சுவர் ஓவியம், துணி ஓவியம், ஓலைச்சுவடி ஓவியம், செப்பேட்டு ஓவியம், தந்த ஓவியம், கண்ணாடி ஓவியம். பின்வருவனவற்றுள் விகுதி பெற்ற தொழிற்பெயர் எது? படித்தல். பின்வருவனவற்றுள் முதனிலை திரிந்த தொழிற்பெயர் எது? நடு. ஒட்டகம் விகுதி பெற்ற தொழிற்பெயர். பிடி முதனிலை தொழிற்பெயர். சூடு முதனிலை திரிந்த தொழிற்பெயர். சிறுவினா. வளர்தல், பேசுதல் இவை எவ்வகைப் பெயர்கள்? வளர்தல், பேசுதல் இவை விகுதி பெற்ற தொழிற்பெயர்கள். தல் என்ற தொழிற்பெயர் விகுதி பெற்று வருவதால் இது விகுதி பெற்ற தொழிற்பெயர்கள் ஆயிற்று. முதனிலை திரிந்த தொழிற்பெயர் என்றால் என்ன? முதனிலை திரிவதால் உருவாகும் தொழிற்பெயர் முதனிலை திரிந்த தொழிற்பெயர் ஆகும். சான்று, விடு, வீடு. பொறுத்துக. கற்கும் முறை பிழையில்லாமல் கற்றல். உயிர்க்கண்கள் எண்ணும் எழுத்தும். விழுச்செல்வம் கல்வி. எண்ணித் துணிக செயல். கரவா கரைந்துண்ணும் காகம். நூல்வெளி. பழமொழி 400. இந்நூலின் ஆசிரியர் முன்னுரை அரையனார். இவர் கி.பி. பொ. ஆ. 4ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர் என்பர். பழமொழி 400 நூலின் கடவுள் வாழ்த்துப் பாடல் மூலம் இவர் சமண சமயத்தைச் சேர்ந்தவர் என அறிய முடிகிறது. பழமொழி 400 பதினெண் கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று. இது 400 பாடல்களைக் கொண்டது. ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றிருப்பதால் இது பழமொழி 400 என்னும் பெயர் பெற்றது. இந்நூலில் பாடல் இங்கு தரப்பட்டுள்ளது. மரம் வளர்த்தால் பெறலாம். மாறி. நீருலையில் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. நீர் உலையில். மாறி கூட்டல் ஒன்று என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் மாறியொன்று. உழவர் சேற்று வயலில் நடுவர். நாற்று. வயலில் விளைந்து முற்றிய நெற்பயிர்களை செய்வர். அறுவடை.
தேர்ந்தெடுத்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தேர்ந்து ப்ளஸ் எடுத்து. திருநெல்வேலி டேஸ் மன்னரோடு தொடர்புடையது. பாண்டிய இளங்கோவடிகள் டேஸ் மலைக்கு முதன்மை கொடுத்து பாடினார். பொதிகை திருநெல்வேலி டேஸ் ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. தன்பொருநனை தாமிரபரணி அக்கச்சாலை பொன் நாணயங்கள் உருவாக்கும் இடம். கொற்கை முத்துக்குளித்தல் திரிகூடமலை குற்றாலம். தாமிரபரணி ஆற்றின் கிளை ஆறுகள் யாவை? பச்சையாறு, மணிமுத்தாறு, சிற்றாறு, காரையாறு, சேர்வலாறு, கடனாநதி ஆகியவை தாமிரபரணி ஆற்றின் கிளை ஆறுகள் ஆகும். கொற்கை முத்து பற்றி கூறுக. தாமிரபரணி கடலோடு கலக்கும் இடத்தில் கொற்கை என்ற துறைமுகம் இருந்தது. இது முக்குளித்தல் சிறப்பாக உள்ளது. உவமை அணி. மயில் போல ஆடினாள். மீன் போன்ற கண்கள். தொடரை படியுங்கள். தொடரில் நடனம் ஆடும் பெண்ணோடு மயிலையும் கண்ணுடன் மீனையும் ஒப்பிட்டுள்ளனர். இவ்வாறு ஒப்பிட்டு கூறப்படும் பொருளை மயில் கண் உவமை அல்லது உவமானம் என்பர். உவமையால் விளக்கப்படும் பொருளை உவமேயம் என்பர். இத்தொடரில் வந்துள்ள போல போன்ற என்பவை உவம உருபுகளாகும். அகழ்வாரைத் தாங்கும் நிலம்போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை. பூமி தன்னை தோண்டுவோரை பொறுத்துக் கொள்வது போல நாம் நம்மை இகழ்ந்து பேசுவோரை பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்பது இக்குறளின் பொருள். இதில் பூமி தன்னை தோண்டுபவரை பொறுத்துக் கொள்ளுதல் என்பது உவமை. நாம் நம்மை இகழ்ந்து பேசுவோரை பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்பது உவமேயம். போல என்பது இதில் பூமி தன்னை தோண்டுபவரை பொறுத்துக் கொள்ளுதல் என்பது உவமை. நாம் நம்மை இகழ்ந்து பேசுவோரை பொறுத்துக் கொள்ளுவது என்பது உவமேயம். போல என்பது ஒரு பாடலின் உவமையும் உவமேயமும் வந்து உவம உருபு வெளிப்படையாக வந்தால் அது உவமையணி எனப்படும். போல, புரைய, அன்ன, இன்ன, அற்று, இற்று, மான, கடுப்ப, ஒப்ப, உறழ போன்றவை உவம உருபுகளாக வரும். எடுத்துக்காட்டு உவமையணி. தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை ஊறும் அறிவு கல்வி. மணற்கேணியில் தோண்டிய அளவிற்கு நீர் ஊறும். மனிதர்கள் கற்கும் அளவிற்கு ஏற்ப அறிவு பெருகும் என்பதே இக்குறளின் கருத்தாகும். இதில் தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி என்பது உவமை. மாந்தர்க்கு கற்றனைத்து ஊறும் அறிவு என்பது உவமேயம். இடையில் அதுபோல் என்னும் உவம உருபு மறைந்து வந்துள்ளது. இவ்வாறு உவமை ஒரு தொடராகவும் உவமேயம் ஒரு தொடராகவும் வந்து உவம உருபு மறைந்து வந்தால் அது எடுத்துக்காட்டு உவமை அணி எனப்படும். இல்பொருள் உவமை அணி. மாலை வெயிலில் மழைத்தூறல் பொன்மழை பொழிந்ததுபோல் தோன்றியது. காளை கொம்பு முளைத்த குதிரை போல பாய்ந்து வந்தது. இத்தொடரில் பொன்மழை பொழிந்ததுபோல், கொம்பு முளைத்த குதிரை போல என்னும் உவமைகள் வந்துள்ளன. உலகில் பொன் மழையாக பொழிவதும் இல்லை, கொம்பு முளைத்த குதிரைகளும் இல்லை. இவ்வாறு உலகில் இல்லாத ஒன்றை உவமையாகக் கூறுவதை இல்பொருள் உவமையணி என்பர். நூல்வெளி பொய்கையாழ்வார். பொய்கையாழ்வார் காஞ்சிபுரத்திற்கு அருகிலுள்ள திருவெகா என்னும் ஊரில் பிறந்தவர். 4000 திவ்ய பிரபந்தத்தில் உள்ள முதல் திருவந்தாதி இவர் பாடியதாகும். அதன் முதல் பாடல் நமக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. பூதத்தாழ்வார் சென்னையை அடுத்துள்ள மாமல்லபுரத்தில் பிறந்தவர். இவர் 4000 திவ்ய பிரபந்தத்தில் 2ஆம் திருவந்தாதியை இயற்றியுள்ளார். ஒரு பாடலின் இறுதி எழுத்தோ அசையோ சொல்லோ அடுத்து வரும் பாடலுக்கு முதலாக அமைவது அந்தாதி எனப்படும். அந்தம் முடிவு, ஆதி முதல்
இவ்வாறு அந்தாதியாக அமையும் பாடல்களைக் கொண்டு அமைவது அந்தாதி என்னும் சிற்றிலக்கிய வகையாகும். தெரிந்து கொள்வோம். திருமாலைப் போற்றிப் பாடியவர் 12 ஆழ்வார்கள். அவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு 4000 திவ்ய பிரபந்தமாகும். இதனைத் தொகுத்தவர் நாதமுனி ஆவார். 12 ஆழ்வார்களுள் பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் ஆகிய மூவரையும் முதலாழ்வார்கள் என்பர். இடா ஆழி நீங்குகவே. இத்தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் துன்பம். ஞானச் சுடர் என்னும் சொல்லைப் பிரித்தெழுதக் கிடைப்பது ஞானம் கூட்டல் சுடர். இன்பு பிளஸ் உருகு என்பதைச் சேர்த்தெழுதக் கிடைப்பது இன்பு பிளஸ் உருகு. இன்புருகு. பொறுத்துக. அன்பு தகளி ஆர்வம் நெய் சிந்தை இடுதிரி ஞானம் விளக்கு. பொய்கையாழ்வாரும் பூதத்தாழ்வாரும் அகல்விளக்காக எவற்றை உருவகப்படுத்துகின்றனர்? பொய்கையாழ்வார் அகல்விளக்காக பூமியையும், பூதத்தாழ்வார் அகல்விளக்காக அன்பையும் உருவகப்படுத்துகின்றனர். பொய்கையாழ்வார் எதற்காக பாமாலை சூட்டினார்? பொய்கையாழ்வார் தன் துன்பக்கடல் நீங்க வேண்டி பாடல்களால் மாலை சூட்டினார். 12 ஆழ்வார்களின் பெயர்களைத் திரட்டுக. பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமழிசை ஆழ்வார், நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள், திருமங்கை ஆழ்வார், தொண்டிரடிப் பொடி ஆழ்வார், திருப்பாணாழ்வார், குலசேகர ஆழ்வார். காந்தியடிகள் எப்போது பேசினார்? வாய்மையை. காந்தியடிகள் எப்போதும் ஐப் பேசினார்? வாய்மையை. இன்சொல் என்னும் சொல்லைப் பிரித்தெழுதக் கிடைப்பது இனிமை பிளஸ் சொல். அறம் பிளஸ் கதிர் என்பதைச் சேர்த்தெழுதக் கிடைப்பது அறக்கதிர். பொறுத்துக. விளைநிலம் இன்சொல் விதை ஈகை களை வன்சொல் உரம் உண்மை. அறக்கதிர் விளைய எதை எருவாக இடவேண்டும் என முனைப்பாடியார் கூறுகிறார். அறக்கதிர் விளைய உண்மையை எருவாக இடவேண்டும் என முனைப்பாடியார் கூறுகிறார். நீக்க வேண்டிய களை என்று அறநெறி சாரம் எதனைக் குறிப்பிடுகின்றது? நீக்க வேண்டிய களை என்று வன்சொல்லை அறநெறிச் சாரம் குறிப்பிடுகிறது. ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும் என்பது நெறி? பொதுவுடைமை. செல்வத்தின் பயன் வாழ்வு ஒப்புரவு. வறுமை பிணி என்ற செல்வத்தை கூறுவர்? மருந்து. பொறுத்துக. எளிது அரிது ஈதல் ஏற்றல் அந்நியர் உறவினர் இரவலர் புரவலர். ஏகதேச உருவக அணி. அறிவு என்னும் விளக்கைக் கொண்டு அறியாமையை நீக்க வேண்டும். தொடரில் அறிவு விளக்காக உருவகப்படுத்தப்பட்டு உள்ளது. அறியாமை இருளாக உருவகப்படுத்தப்படவில்லை. இவ்வாறு கூறப்படும் இரு பொருள்களில் ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விடுவது ஏகதேச உருவக அணி ஆகும். ஏகதேசம் ஒரு பகுதி. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளை கல். திருக்குறள் விளக்கம். வள்ளுவர் மக்களின் செயல்களில் பொன்னின் தரத்தை அறிய உதவும் உரைகல்லாக உருவகம் செய்துவிட்டு மக்களது உயர்வையும் தாழ்வையும் பொன்னாக உருவகம் செய்யவில்லை. எனவே குறளில் இடம்பெற்றிருப்பது ஏகதேச உருவக அணியாகும். உருவக அணி ஒரு பொருளை விளக்க மற்றொரு பொருளை உவமையாகக் கூறுவது உவமையணி என முன்னர் கற்றோம். உவமை வேறு உருவமிக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் இரண்டும் ஒன்றே என்பது தோன்றும்படி கூறுவது உருவக அணியாகும். இதில் உவமிக்கப்படும் பொருள் முன்னும் உவமை பின்னுமாக அமையும். தேன் போன்ற தமிழ் என்று கூறுவது உவமை ஆகும். தமிழாகிய தேன் என்னும் பொருளில் தமிழ்த்தேன் என்று கூறுவது உருவகம் ஆகும். வெள்ளத்தைப் போன்ற இன்ப வெள்ளம் என்று கூறுவதும் கடல் போன்ற இன்பத்தை துன்பக்கடல் என்று கூறுவதும் உருவகம் ஆகும்.
வையம் தகலியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரவன் விளக்காகச் செய்ய சுடராழியான்